அதே மாதிரி வந்து நேபாளத்தில் இந்த சர்மா ஒலி அவர் வந்து மன்னராட்சியெல்லாம் ஒழித்து விட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒரு அதிபராகத்தான் அவர் இருந்தார், ஒரு ஜனாதிபதியாகத்தான் அவர் இருந்தார். அவருடைய ஆட்சியில் சொல்லிக் கொள்ளும்படியான பெரிய குறையெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன பொதுவான ஒரு குறை என்னன்னு கேட்டால் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு போன்ற அந்த பிரச்சனைகள் எல்லா நாட்டிலையும் போல் அங்கே இருந்தது. அதை மையமாக வைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு குரூப் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அந்த இன்ஸ்டா மூலமாக வந்து இந்த மாதிரியான குட்டி குட்டியாக போடக்கூடிய இணையதளங்கள், பெரிய பெரிய ஆர்குமெண்ட்லாம் இருக்காது, வாதங்கள்லாம் இருக்காது, அந்த மாதிரியான கருத்துக்கள் செல்லக்கூடிய குட்டி குட்டி ஊடகங்களை பயன்படுத்தி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் இந்த சர்மா ஒலியை அகற்ற வேண்டும் அப்படின்னு பரப்பி விட்டாங்க. பரப்பி விட்டால் பெரிய கூட்டம் திரண்டு போய் போலீஸுனாலையும் இராணுவத்தினாலையும் கட்டுப்படுத்த முடியாமல் போய் அதிபர் ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவருடைய குடும்பத்தினரெல்லாம் தாக்கி பல பேரை கொன்று விட்டு கடைசியில் அவரும் ராஜினாமா பண்ணிவிட்டு நாட்டை விட்டு ஓடி போயிட்டார். அப்போ நாட்டை விட்டு ஓடுகிற அளவுக்கு இவர்கள் செய்ய முடியுது. இந்த ஜென்ஸ் இந்த கூட்டங்கள், இந்த சிந்திக்காத கூட்டம்னு சொல்கிறோம்ல, சிந்திக்காத கூட்டங்களுடைய அந்த திட்டத்தினால் அவர் விரட்டப்பட்டாரே தவிர இப்போ அவங்கள வருத்தப்படுற அளவுக்கு விலைவாசி கூடி வேலையில்லா திண்டாட்டமாக இருக்குது. மாதத்துக்கு ஒரு தடவை மந்திரி சபை மாற்றுறாங்க. நேபாளத்தில் வந்து பார்த்தோம். அதே மாதிரி பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா மேலே வந்து எதிர்க்கட்சிகளுக்கு எதிர்ப்பு இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் ஒன்றுமே செய்ய முடியலை. அங்கேயும் இந்த ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக என்ன செஞ்சாங்கன்னு இதே மாதிரி தான், இதே மாதிரி துணுக்கு செய்திகள் ட்ரெண்டிங் ஆக்குவது, வாதங்களை வைத்து இதுக்கு அதுக்கு பதில் சொல்லி மறுப்பு அப்படிலாம் கிடையாது. ஷேக் ஹசீனா ஓட வேண்டும், இது வந்து வார்த்தை தான். ஷேக் ஹசீனா விரட்டுவோம் அப்படின்றத வந்து ட்ரெண்டிங் ஆக்குவாங்க. அது அப்படி மக்கள்கிட்ட போயிடும். ஒவ்வொருத்த மண்டையும் விரட்டணும் ஏன் அதெல்லாம் தெரியாது. விரட்டணும், எதுக்கடா விரட்டணும் அவ்வளோதாங்க அப்படிமான தவிர அதுக்கு காரணம்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு கூட்டம் விரட்டணும் வந்து கடைசியில் ஒரு நாள் கூடணும்னு அறிவிப்பாங்க. எல்லாம் வந்து ஒன்றா கூட்டினாங்க. கடைசியில் போலீஸ் ராணுவம் ஒன்றும் செய்ய முடியலை. ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு ஓடி வந்து இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்னடான்னு கேட்டால் அவங்களால ஆட்சி பண்ண முடியலை. அதை பயன்படுத்தி தான் இந்த விஜய்க்கு என்ன செய்கிறாங்கன்னா இந்த வேலையை செய்கிறாங்க. இந்த கூட்டங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் மாற்றம் வேண்டும்னு பரப்பி விட்ருவாங்க. எல்லார் மண்டையில் மாற்றம் எதுக்கு வேணும், இப்போ உள்ள ஆட்சியில் என்னென்ன குறை இருக்குது, அந்த குறை நீ என்னென்ன செய்ய போகிற, எப்படி அதை மாற்றுறேன்னா என்னத்தை மாற்ற நினைக்கிறேன், அதெல்லாம் மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு சினிமாவில் நடித்து ஒரு ஹீரோன்ற பேரில் பிரபல்யமாக இருக்கும் பொழுது அவனுக்குண்டே சில வந்து ஒரு 100-100க்கு மேலே ஆட்களை வந்து வேலைக்கு வச்சிருக்காங்க. இந்த ட்ரெண்டிங் பண்ணுவதற்கு யார் இந்த விஜய் ரசிகர்கள் அந்த சினிமாவை ட்ரெண்ட் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிற மாதிரி என்ன செய்யறான், மாற்ற வேண்டும்னு ஒன்று எல்லார் மண்டையில் மாற்ற வேண்டும்னா. அதே மாதிரி வந்து விஜய்க்கு அநியாயம் செய்கிறார்கள் அப்படின்னு பரப்பி விடுவாங்க. என்னடா அதெல்லாம் என்னை அநியாயம் செய்கிறார்கள், நசுக்கிறார்கள், என்னை ஒழிக்கிறார்கள்னு பரப்பி விடுவானா, அது போய் உட்காந்துரும். இப்படியே மக்கள் மத்தியில் போன உடனே என்ன ஏதுன்னு சிந்திக்காமல் விளங்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குல்ல, நேபாளில் மாதிரி, இலங்கையில் மாதிரி, பங்களாதேஷில் மாதிரியான ஒரு நிலையில் தான் ட்ரெண்டிங் பண்ணினாங்க. ஆனால் அந்த மாதிரியான அளவுக்குள்ள ரிசல்ட் வரல. முக்கியமாக நீ கவனிக்கணும், இலங்கையில் ஏற்பட்ட மாதிரி வராது. என்ன செய்யணும், 234 தொடச்சிக்கிட்டு வந்து வரணுமா இல்லையா? 234 தொகுதிகளையும் எடுத்து திமுக சுத்தமாக டெபாசிட் இலக்கை செஞ்சு காலி பண்ணி நாட்டை விட்டு ஓடுற மாதிரிலாம் ஏற்படுத்தினாங்கல்ல. இப்படி வந்திருந்தும் கூட இதை வந்து இந்த அளவுக்கு முறியடித்து 110 கொண்டாந்து நிப்பாட்டிருக்கிறாங்கன்னா அது அதிமுகவுடைய செயல்பாடுகள் தான் காரணம். மற்ற நாடுகள் மாதிரி இல்லாமல் இவங்க அதுக்கு எதிராக கடுமையான களமாடிய காரணத்தினால தான் இவங்க நினைச்சபடி என்ன செய்ய முடியலை, முழுசாக வர முடியலை.